எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்க கடவுளை உண்மையாவே ரொம்ப தீவிரமா நம்புறீங்களா, இல்லனா சும்மா வீட்ல எல்லாரும் கும்பிடுறாங்களேன்னு கடமைக்கு சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நாம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை தேடி ஓடுறோம். ஆனா ஆன்மீகத்துல நாம உண்மையாவே எந்த நிலையில இருக்கோம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? பகவத்கீதை 9வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய அதிரடியான உண்மையை அர்ஜுனனுக்கு உரக்க சொல்றாரு. பக்தி பண்றதுக்கு உனக்கு பெரிய படிப்பு தேவையில்லை, உலகத்துல பெரிய அந்தஸ்து தேவையில்லை, பணபலம் தேவையில்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஸ்ரத்தை அப்படின்னு சொல்லப்படுற அசைக்க முடியாத நம்பிக்கை. கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல என்ன தெரியுமா நேரடியா சொல்றாரு? அர்ஜுனா, யாருக்கு ஏன் மேலையும் இந்த புனிதமான பக்தி முறை மேலையும் உண்மையான நம்பிக்கை இல்லையோ அவங்களால என்னை எந்த காலத்திலையும் அடையவே முடியாது. அவங்க மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற கஷ்டங்கள் நிறைந்த சம்சார சக்கரத்திலேயே தான் சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. நாம ஏதோ கோயிலுக்கு போறோம், தேங்காய் உடைக்கிறோம், கற்பூரம் காட்டுறோம், இதெல்லாம் பண்ணிட்டா நாம பெரிய பக்தனாகிடுவோமா? கண்டிப்பா கிடையாது. இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம மகத்தான ஆச்சாரியர்கள் கொடுத்த விளக்க உரையில பர்போட் பக்தர்களோட நம்பிக்கையையும் அவங்களோட ஆன்மீக வளர்ச்சியையும் வச்சு 3 விதமான நிலைகளை பிரிக்கிறாங்க. 1 கனிஷ்ட அதிகாரி, அதாவது ஆரம்ப நிலை பக்தர். 2 மத்திம அதிகாரி, அதாவது இடைநிலை பக்தர். 3 உத்தம அதிகாரி, அதாவது மிக உயர்ந்த முன்னேறிய நிலை பக்தர். நாம எல்லாரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் சாமி கும்பிடுறோம். ஆனா நம்ம நம்பிக்கை உண்மையாவே ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்ல சின்ன ஒரு கஷ்டம் வந்த உடனே ஆட்டம் கண்டுடுதா? நாம பண்ற பக்தி சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா? நாம இந்த 3 கேரக்டர்ல யாரு, நம்ம நிஜமான நிலைமை என்ன அப்படின்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுற ஒரு ஆழமான பயணம்தான் இந்த வீடியோ தொடர். இந்த முதல் பகுதியில நம்பிக்கையோட உண்மையான பவர் என்ன, நாம ஏன் இந்த பக்தியோட நிலைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். நம்பிக்கை அப்படின்றது சும்மா வாயால சொல்ற விஷயம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம புத்தி எப்படி வேலை செய்யுதுங்கிறதுல தான் நம்ம நம்பிக்கை தெரியும். ஒரு கஷ்டம் வந்த உடனே ஐயோ கடவுள் எனக்கு எதுவுமே பண்ணலையே, நான் இவ்வளவு தூரம் கோயிலா போனேனே, எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு புலம்புனா அங்க நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்போ உண்மையான நம்பிக்கைனே என்ன? அந்த நம்பிக்கையை வச்சு ஆச்சாரியர்கள் பிரிக்கிற அந்த முதல் வகையான கனிஷ்ட அதிகாரி யாரு? அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அவங்க பண்ற பக்தி ஏன் பக நேரங்கள்ல ஆபத்தா மாறுது? இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வாங்க நாம அடுத்து அவங்களோட சுவாரஸ்யமான குணங்களை விரிவா பார்ப்போம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள பல பேரு தினமும் காலையில எழுந்து குளிச்சுட்டு நெத்தியில திருநீரோ இல்ல கோபியோ வச்சுட்டு வீட்ல இருக்கிற பூஜை அறையில சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சு கும்பிடுறோம். அப்புறம் வாரத்துல ஒரு நாளோ இல்ல விசேஷ நாட்களிலோ பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறோம். அங்க இருக்கிற விக்கிரகத்தை ரொம்ப பக்தியோட கும்பிடுறோம், அர்ச்சனை பண்றோம், தேங்காய் உடைக்கிறோம், பிரதட்சிணம் வர்றோம். இதெல்லாம் பண்ற நாம எல்லாரும் பெரிய பக்தர்களா? ஆன்மீக பாதையில இப்போதான் காலடி எடுத்து வச்சிருக்கிற முதல் நிலை பக்தரதா நம்ம ஆச்சாரியர்கள் கனிஷ்ட அதிகாரி அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட பக்தி எப்படிப்பட்டது, இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு இப்ப நாம ரொம்ப ஆழமா நுணுக்கமா பார்க்க போறோம். கனிஷ்ட அதிகாரிங்கிறது யாருன்னா, பக்தி அப்படின்ற பெரிய கடலுக்குள்ள இப்போதான் கரையோரமா நின்னு காலை நினைச்சிட்டு இருக்கிறவங்க. இவங்களுக்கு கடவுள் இருக்காரு அப்படின்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்கும். வீட்லயோ இல்ல கோயில்லையோ இருக்கிற கடவுளின் விக்கிரகத்தை இவங்க ரொம்ப புனிதமா நினைப்பாங்க. அதுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள், மாலை போடுறது, நெய்வேத்தியம் பண்றதுன்னு எல்லா விதிமுறைகளையும் ரொம்ப கரெக்டா பக்தியா செய்வாங்க. அதுல எந்த குறையும் வச்சுக்க மாட்டாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா தான் தெரியும். ஆனா இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்களுக்கு சாஸ்திர அறிவும் ஆன்மீக ஆழமும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு, உபநிடதங்கள் என்ன சொல்லுது, ஆன்மீகத்தோட உண்மையான தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சாமி கும்பிட்டா நல்லது நடக்கும், கும்பிடலைனா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்ற ஒரு பயமும் சடங்கு பூர்வமான நம்பிக்கையும் தான் இவங்களோட பக்தியை வழி நடத்தும். இவங்களோட 2வது முக்கியமான குணம், அதுதான் ரொம்ப ஆபத்தான குணம். மற்ற மனுஷங்களையோ இல்ல மற்ற பக்தர்களையோ இவங்க ஒழுங்காவே மதிக்க மாட்டாங்க.
யோசிச்சு பாருங்க, கோயில்ல சிலை முன்னாடி நின்னு அழுது அழுது கும்பிடுவாங்க. ஆனா கோயில் வாசலை விட்டு வெளியே வந்த உடனே பக்கத்துல நிக்கிற ஒரு ஏழை மனுஷனையோ இல்ல வேற ஒரு பக்தரையோ ரொம்ப மலிவா பாப்பாங்க. நான் தான் தினமும் 2 மணி நேரம் பூஜை பண்றேன், நான் தான் வெள்ளிக்கிழமை தோறும் கோயிலுக்கு போறேன், இவனெல்லாம் என்ன பெரிய ஆளு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ, அதாவது ஆன்மீக அகங்காரம் இவங்களுக்குள்ள தலை தூக்கும். கடவுள் கோயில்ல இருக்கிற சிலையில மட்டும்தான் இருக்காருன்னு நினைப்பாங்களே தவிர, அதே கடவுள் தான் எல்லா ஜீவராசிகளோட இதயத்திலையும் பரமாத்மாவா வீற்றிருக்காரு அப்படின்ற அந்த மிகப்பெரிய உண்மையை இவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. கோயில்ல சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, ஆனா வெளியே பசியோட இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு பாக்கெட் பால் வாங்கி தர யோசிப்பாங்க. ஏன்னா இவங்களோட பக்திங்கிறது அந்த வெறும் விக்கிரகத்தோடையும் சடங்குகளோடையும் நுண்ணு போயிடுது. மூணாவது விஷயம், இவங்களோட நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப பலவீனமானது. ஊசலாடுற தராசு முள் மாதிரி எப்போதும் ஆடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இவங்க கிட்ட யாராவது வந்து, அட என்னப்பா நீ இன்னமும் இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, அறிவியலுக்கு ஒத்து வராத விஷயம் அப்படின்னு 4 தர்க்க ரீதியான கேள்வி கேட்டா போதும், உடனே இவங்களுக்குள்ள பெரிய குழப்பம் வந்துடும். ஐயோ, நாம பண்றது கரெக்டு தானா, ஒருவேளை கடவுள் இல்லையோ, நாம தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்றோமோ அப்படின்னு இவங்களோட பக்தி அஸ்தாவரமே ஆட ஆரம்பிச்சிடும். ஏன் இந்த குழப்பம் வருது தெரியுமா? ஏன்னா இவங்க பக்தியை வெறும் உணர்ச்சி வசப்பட்டு பண்றாங்களே தவிர சாஸ்திரங்களை படிச்சு தத்துவார்த்தமா புரிஞ்சிக்கல. அறிவுபூர்வமான அஸ்தாவரம் இல்லாத எந்த ஒரு நம்பிக்கையும் சின்ன புயல் அடிச்சா கூட சாஞ்சிடும். அது மட்டும் இல்லைங்க, இவங்க கடவுள்கிட்ட வர்றதே ஏதோ ஒரு வியாபார நோக்கத்தோட தான் இருக்கும். கடவுளே, எனக்கு இந்த வருஷம் ப்ரொமோஷன் கிடைக்கணும், என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடியணும், அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன், திருப்பதிக்கு வந்து மொட்டை போடுறேன் அப்படின்னு கடவுள்கிட்டயே டீலிங் பேசுவாங்க. ஒருவேளை இவங்க நினைச்ச காரியம் நடந்துருச்சுன்னா, ஆஹா கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு குதிப்பாங்க. அதே நினைச்ச காரியம் நடக்கலைன்னா உடனே சோர்ந்து போய், நான் இவ்வளவு கும்பிட்டும் எனக்கு கடவுள் எதுவுமே பண்ணல அப்படின்னு கடவுள் மேலேயே கோபப்பட்டு சாமி கும்பிடுறதையே நிறுத்திடுவாங்க. உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எப்போவாவது நடந்திருக்கா? கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. நாமளும் பல நேரங்கள்ல இந்த மாதிரி கனிஷ்ட அதிகாரி நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆனா பகவத்கீதையில கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னன்னா, நீங்க ஆரம்பத்துல இந்த நிலையில இருக்கிறது தப்பே இல்லை, ஆனா வாழ்க்கை பூராவும் இதே நிலையிலேயே தேங்கி போய் நின்றக்கூடாது. நம்ம கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அப்போ இந்த கனிஷ்ட அதிகாரி நிலையிலிருந்து அடுத்த கட்டமான மத்திம அதிகாரி நிலைக்கு நாம எப்படி போறது? அந்த மத்திம அதிகாரிங்கிறது யாரு? அவங்க உலகத்தையும் மனிதர்களையும் எந்த 4 சிறப்பு பார்வைகள் மூலமா பார்ப்பாங்க? அவங்க கிட்ட இருக்கிற அந்த அசைக்க முடியாத பக்தி பவர் என்ன? கனிஷ்ட அதிகாரி நிலையை பத்தி போன பகுதியில ரொம்ப விரிவா பார்த்தோம் இல்லைங்களா? வெறும் சடங்குகளை மட்டும் புடிச்சுக்கிட்டு சாஸ்திர அறிவு இல்லாம மத்தவங்களை மதிக்க தெரியாத அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து ஒருத்தர் எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாரு? அங்கதான் வர்றாரு நம்ம மத்தியம அதிகாரி. இந்த மத்தியம அதிகாரிங்கிறது ஆன்மீக பாதையில சும்மா ஏனோதானோன்னு போகாம கொஞ்சம் நல்லா சாஸ்திரங்களை படிச்சு ஆன்மீக விஷயங்களை ஆழமா கத்துக்கிட்டு தன் வாழ்க்கையில பக்தியை உண்மையாவே கடைபிடிக்கிற ஒரு நபர். இவங்களுக்கு கடவுள் மேலையும் இந்த பக்தி முறை மேலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துடும். யாராவது வந்து இவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் பகவத்கீதையிலிருந்தும் உபநிடதங்கள்ல இருந்தும் சான்றுகளை வச்சு தெளிவா பதில் சொல்லக்கூடிய அறிவு இவங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த மத்தியம அதிகாரியோட ஆகச்சிறந்த மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இவங்க இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களையும் 4 விதமான கோணங்கள்ல, அதாவது 4 பார்வைகள்ல பார்ப்பாங்க. இந்த 4 பார்வைகள் தான் ஒருத்தரை உண்மையான நல்ல பக்தனா மாத்துது. அது என்னென்ன 4 பார்வைகள்னு இப்ப நாம ஒவ்வொன்னா பார்ப்போம். முதலாவது பார்வை ஈஸ்வரன், அதாவது கடவுள் மேல இருக்கிற அன்பு. மத்தியம அதிகாரி கடவுளை வெறும் ஒரு விக்கிரகமாவோ இல்ல படமாவோ மட்டும் பார்க்க மாட்டாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், அவர் தான் இந்த அகில உலகத்துக்கும் அதிபதி அப்படின்ற பேரன்பை தான் இதயத்துல ஆழமா பதிச்சு வச்சிருப்பாரு. இவரோட பக்தி எனக்கு அதத்தா இதத்தான்னு கேட்கிற பிச்சைக்காரத்தனமான பக்தியா இருக்காது. பகவானே, நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, உன் மேல நான் வச்சிருக்க அன்பும் பக்தியும் என்னைக்குமே மாறாது அப்படின்ற கலப்பற்ற அசைக்க முடியாத அன்பா இருக்கும். 2வது பார்வை பக்தர்கள், அதாவது மத்த பக்தர்களோட இருக்கிற நட்பு.
கனிஷ்ட அதிகாரி என்ன பண்ணுவாரு? நான் தான் பெரிய பக்தன்னு அகங்காரத்துல இருப்பாரு. மற்ற பக்தர்களை மதிக்க மாட்டாரு. ஆனா இந்த மத்தியம அதிகாரி அப்படியே தலைகீழ். மற்ற பக்தர்களை பார்த்தா அவரோட மனசுல அளவு கடந்த சந்தோஷம் பொங்கும். இவர் பகவானை சேவை பண்றவராச்சேன்னு அவங்களுக்கு பாத சேவை பண்ணுவாரு. அவங்களோட நல்ல ஆன்மீக நட்பு வச்சுப்பாரு. அவங்களுக்கு தேவையான உதவிகளை மனப்பூர்வமா செய்வாரு. ஏன்னா பகவானை அடையணும்னா பகவானோட பக்தர்களோட சங்கம், அதாவது சாது சங்கம் ரொம்ப முக்கியம்னு இவருக்கு நல்லா தெரியும். மூன்றாவது பார்வை அறியாமை உள்ளவர்கள், அதாவது அன்பான ஆன்மீக வழிகாட்டுதல். இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் ஆன்மீகத்தை பத்தி எதுவுமே தெரியாம, வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னன்னு புரியாம வெறும் பணத்தையும் புகழையும் தேடி ஓடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்து மத்தியம அதிகாரி கோபப்பட மாட்டாரு, ஏளனமா சிரிக்க மாட்டாரு. மாறாக அவங்க மேல அளவு கடந்த கருணையும் இரக்கமும் கொள்வாரு. ஐயோ இவங்க அறியாமையில இருக்காங்களேன்னு நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப அன்பா மென்மையா ஆன்மீக விஷயங்களை சொல்லி தருவாரு. பிரீச்சிங். அவங்கள பக்தி பாதைக்கு கொண்டு வரதுக்கு தன்னால முடிஞ்ச நல்ல முயற்சிகளை எடுப்பாரு. நான்காவது பார்வை பொறாமைக்காரர்கள், அதாவது விலகி நிற்கும் விவேகம். இந்த உலகத்துல கடவுளை சுத்தமா ஏத்துக்காத, ஆன்மீகத்தையும் பக்தி பண்றவங்களையும் பார்த்தா அசிங்கமா பேசுற பொறாமை பிடிச்ச சில மனிதர்களும் இருப்பாங்க. இவங்க கிட்ட போய் நாம ஆன்மீகத்தை பத்தி பேசினா அவங்க மேலும் மேலும் பகவானை திட்டுவாங்க. அதனால மத்தியம அதிகாரி என்ன பண்ணுவார் தெரியுமா? அவங்களோட தேவையில்லாம வம்பு வச்சுக்க மாட்டாரு, அவங்கள வெறுக்கவும் மாட்டாரு. அதே நேரத்துல அவங்களோட சேர்ந்து நேரத்தை வீணடிக்காம ரொம்ப அமைதியா விலகி போயிடுவாரு. கடவுளே அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு நகர்ந்து போயிடுவாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 4 விதமான பார்வை நமக்கு வந்துருச்சுனாலே நம்ம வாழ்க்கை எவ்வளவு அழகாயிடும்ல. யாரோட எப்படி பழகணும், யாரை எப்படி கையாளணும்னு பேரறிவு நமக்கு கிடைச்சிடும்ல. இந்த மத்தியம அதிகாரியோட நம்பிக்கை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா, இவர்கிட்ட வந்து யாராவது எவ்வளவு பெரிய நாத்திகவாதம் பேசினாலும் இவரோட பக்தியை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. ஏன்னா இவர்கிட்ட சாஸ்திர அறிவும் இருக்கு, அதை விட முக்கியமா ஆன்மீக அனுபவமும் இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நண்பர்களே. இந்த மத்தியம அதிகாரி நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப உன்னதமான நிலைதான், சந்தேகமே இல்லை. ஆனா இதுவே கடைசி நிலை கிடையாது. ஆன்மீக மலையின் உச்சியில இன்னமும் ஒரே ஒரு நிலை பாக்கி இருக்கு. அதுதான் உத்தம அதிகாரி. அந்த உத்தம அதிகாரிங்கிறது யாரு? அவர் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்துல பார்ப்பாரு? அவரோட இதயத்துல எதிரிகள்னு யாருமே இருக்க மாட்டாங்களாமே, அது உண்மையா? அவரோட பக்தியோட உச்சகட்ட ரகசியம் என்ன? போன பார்ட்ல மத்தியம அதிகாரியோட அந்த அருமையான 4 பார்வைகளை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நாம ஆன்மீக மலையோட உச்சகட்ட புள்ளிக்கே போக போறோம். ஆன்மீக பாதையில தன்னோட முழு ஆன்மாவையும் கரைச்சு பக்தியில PhD முடிச்ச மாதிரி இருக்கிற அந்த மிக உயர்ந்த நிலைதான் உத்தம அதிகாரி. இந்த உத்தம அதிகாரி நிலைங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது நண்பர்களே. இவங்களோட சாஸ்திர அறிவு அத்தபாடி. வேதம், உபநிடதம், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம்னு எல்லா ஆன்மீக பொக்கிஷங்களையும் இவங்க மனசுல கரைச்சு குடிச்சிருப்பாங்க. இவங்களோட நம்பிக்கைய இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு சக்தியாலையும், எந்த ஒரு தர்க்கத்தாலையும், எந்த ஒரு அதிர்ச்சியாலையும் 1 மில்லிமீட்டர் கூட அசைக்கவே முடியாது. ஆனா இவங்களோட உண்மையான அடையாளம் இவங்களோட சாஸ்திர அறிவு மட்டும் கிடையாது, இவங்களோட இதயம், இவங்களோட பார்வை. மத்தியம அதிகாரி என்ன பண்ணாரு? உலகத்தை 4 கோணங்கள்ல பிரிச்சு பார்த்தாரு இல்லைங்களா? கடவுளை நேசிச்சாரு, பக்தர்களோட பழகினாரு, அறியாமையில இருக்கிறவங்களுக்கு கத்துக் கொடுத்தாரு, பொறாமைக்காரர்களை விட்டு விலகினாரு. ஆனா இந்த உத்தம அதிகாரி உலகத்தை எப்படி பார்ப்பாரு தெரியுமா? இவருக்கு இந்த உலகத்துல பிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இவங்களோட கண்ணுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட குழந்தைகள் தான். ஒரு நல்ல மனுஷன், ஒரு கெட்ட மனுஷன், ஒரு ஏழை, ஒரு பணக்காரன், ஒரு நாய், ஒரு பூனை, ஏன் சின்னஞ்சிறு எறும்பு வரைக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் இவங்க இறைவனோட பரமாத்மா சுரூபத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு யாரையுமே பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. இவங்களுக்கு எதிரிகளே கிடையாது. இவன் கெட்டவன், இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இவன் நாத்திகன் அப்படின்னு இவங்க யாரையுமே தள்ளி நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா ஒரு கெட்ட மனுஷனை பார்த்தா இவங்களுக்கு கோபம் வராது. ஐயோ இவனும் இறைவனோட குழந்தைதான், ஆனா மாயையோட பிடியில சிக்கி வழிகெட்டு போயிருக்கானே அப்படின்னு தாய் உள்ளத்தோட அழுது பிரார்த்தனை பண்ணுவாங்க. யாராவது இவங்கள அசிங்கமா திட்டி அவமானப்படுத்தினா கூட இவங்க பதிலுக்கு கோபப்பட மாட்டாங்க. பகவானே இவருக்கு நல்ல புத்தியை கொடுன்னு அவங்களுக்காகவும் சேர்ந்து கருணையோடு வேண்டிப்பாங்க. இவங்களோட 2வது மிக முக்கியமான குணம்
குறை கூறாமை, ஃபால்ட்லெஸ் விஷன். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? மத்தவங்க கிட்ட 1000 நல்ல குணங்கள் இருந்தாலும் அதை விட்டுட்டு ஒரே ஒரு சின்ன தப்பு இருந்தா அதை உடனே பிடிச்சி பெருசு பண்ணுவோம். ஆனா இந்த உத்தம அதிகாரி அப்படியே தலைகீழ். ஒரு மனுஷன்கிட்ட எக்கச்சக்கமான கெட்ட குணங்கள் இருந்தாலும் அதை இவங்க கண்ணு பார்க்கவே பார்க்காது. அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சின்ன நல்ல குணத்தை மட்டும் கண்டுபிடிச்சு அதை பாராட்டுவாங்க. அதை வச்சு அவனை உயர்த்த நினைப்பாங்க. 3வது விஷயம், இவங்களோட வைராகியமும் சுயநலமற்ற அன்பும். இவங்களோட பக்திங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற பணத்துக்காகவோ, புகழுக்காகவோ, சொகுசு வாழ்க்கைக்காகவோ இல்ல சொர்க்கத்துக்கு போறதுக்காகவோ கண்டிப்பா இருக்காது. இவங்களுக்கு மனசுல ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும். என் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சந்தோஷப்படணும். அவருக்கு நான் ஒரு சின்ன தொண்டனா, சேவகனா இருக்கணும். அவர் என்னை எப்படி வச்சிருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்ற தன்னலமற்ற, நிபந்தனையற்ற அன்பு மட்டும்தான் இவங்களோட மூச்சா இருக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு உத்தம அதிகாரிய நாம நேர்ல பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? அவங்கள பக்கத்துல போய் நின்னாலே நமக்குள்ள இருக்கிற சுயநலம், கோபம், பொறாமை எல்லாம் பனி மாதிரி உருகி ஓடிடும்ல. ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு நண்பர்களே. நாம எல்லாரும் உடனே நான் உத்தம அதிகாரி ஆயிட்டேன், எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்னு போலியா நடிக்க முடியாது. அப்படி நடிச்சா அது மிகப்பெரிய வீழ்ச்சியில கொண்டு போய் முடிஞ்சிடும். அப்போ நாம இப்ப நிஜமாமே எந்த நிலையில இருக்கோம்? கனிஷ்ட அதிகாரியா இருக்கிற நாம எப்படி படிப்படியா முன்னேறி மத்தியம அதிகாரி நிலைக்கும் அப்புறம் இந்த உத்தம அதிகாரி நிலைக்கும் போறது? பகவத்கீதையில கிருஷ்ணர் கொடுத்த அந்த கடைசி எச்சரிக்கை செய்தி என்ன? இதையெல்லாம் வச்சு நம்ம நிஜ வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாடங்களை அடுத்த இறுதி பகுதியில நாம ஆழமா பார்க்க போறோம். கடந்த 4 பார்ட்ல நாம பகவத்கீதை 9வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்தை மையமா வச்சு பக்தியோட 3 முக்கிய நிலைகளான கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி மற்றும் உத்தம அதிகாரிய பத்தி ரொம்ப ஆழமா, நுணுக்கமா பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த 5வது பகுதியில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல நமக்கு தர்ற அந்த மிகப்பெரிய எச்சரிக்கை செய்தி என்ன? நாம நம்ம நிஜ வாழ்க்கையில இதை எப்படி அப்ளை பண்ணி ஆன்மீகத்துல முன்னேறது அப்படின்ற அந்த முக்கியமான ரகசியத்தை பார்க்க போறோம். கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தோட கடைசியில என்ன சொல்றாரு தெரியுமா? யார் ஒருத்தருக்கு என் மேலையும் இந்த பக்தி முறை மேலையும் உண்மையான நம்பிக்கை இல்லையோ அவங்களால என்னை அடையவே முடியாது. அவங்க மறுபடியும் மறுபடியும் இந்த பிறப்பு இறப்புங்கிற கஷ்டமான உலக சைக்கிள்லே தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் ஏதோ நம்மள பயமுறுத்துறதுக்காக இதை சொல்லல, மாறாக நமக்கு ஒரு அன்பான எச்சரிக்கையே தர்றாரு. பக்தி பாதையில சும்மா கடமைக்கோ இல்ல டைம் பாஸுக்கோ இருக்காதீங்க. ஏனோதானோன்னு வாழ்ந்தீங்கன்னா இந்த மாயை உலகத்தோட கஷ்டங்கள்ல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு நமக்கு வழிகாட்டுறாரு. இப்போ நீங்க உங்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. நான் இப்போ எந்த நிலையில இருக்கேன்? நம்மள பல பேர் யோசிச்சு பார்த்தா நாம கனிஷ்ட நிலையில தான் இருப்போம். அதாவது கோயில்ல இருக்கிற சாமி சிலையை கும்பிடுவோம், ஆனா வெளியே வந்தா மத்தவங்க கிட்ட கோவப்படுவோம், சாஸ்திர அறிவு கம்மியா இருக்கும், சின்ன ஒரு கஷ்டம் வந்தா நம்பிக்கை ஆட்டங்கண்டுடும். ஆனா இங்கதான் நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சிக்கணும். நாம இன்னைக்கு கனிஷ்ட நிலையில் இருக்கிறதுக்காக வருத்தப்படவோ வெக்கப்படவோ அவசியமே இல்லை. ஏன்னா எந்த ஒரு பெரிய கட்டடத்துக்கும் அடித்தளம் ரொம்ப முக்கியம். ஆரம்ப நிலை அப்படித்தான் இருக்கும். ஆனா ஆபத்து எங்க இருக்கு தெரியுமா? நாம வாழ்நாள் பூராவும் இதே கனிஷ்ட நிலையிலேயே தேங்கி போய் நின்னுடுறதுல தான் இருக்கு. நான் தான் தினமும் சாமி கும்பிடுறேனே, எனக்கு எல்லாம் தெரியும்னு போலி அகங்காரத்தோட இருந்தா நம்மளால ஒரு 5 அடி கூட முன்னாடி நகர முடியாது. அப்போ நாம இந்த கனிஷ்ட நிலையிலிருந்து மத்தியம நிலைக்கும் அங்கிருந்து உத்தம நிலைக்கும் எப்படி முன்னேறது? அதுக்கு 3 எளிய வழிகள் தான் இருக்கு. முதலாவது வழி சாது சங்கம், அதாவது நல்ல பக்தர்களோட சேர்க்கை. ஆன்மீக பாதையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற நல்ல பண்புகள் உள்ள மத்தியம மற்றும் உத்தம பக்தர்களோட நாம பழகணும். அவங்களோட சேர்ந்து ஆன்மீக விஷயங்களை பேசணும். ஒரு நல்ல இரும்பு துண்டு காந்தத்தோட சேரும்போது அதுவும் காந்தமா மாறுற மாதிரி நாம நல்ல பக்தர்களோட சேரும்போது நம்ம நம்பிக்கையும் ஸ்ட்ராங் ஆகும். 2வது வழி சாஸ்திர அத்தியாயனம், அதாவது புத்தகங்களை படிக்கிறது. வெறும் உணர்ச்சி வசப்பட்டு சாமி கும்பிடாம பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புனித சாஸ்திரங்களை தினமும் கொஞ்சமாவது படிக்கணும். தத்துவ வார்த்தமா ஆன்மீகத்தை புரிஞ்சிக்கணும். அறிவுபூர்வமான அஸ்திவாரம் கிடைக்கும் போது எந்த ஒரு புயலாலையும் நம்ம நம்பிக்கையை ஆட்ட முடியாது. 3வது வழி நாம ஜபம் மற்றும் நிபந்தனையற்ற சேவை.
கடவுள்கிட்ட எனக்கு அதத்தா இதத்தான்னு பிச்சை கேட்காம, பகவானே உனக்கு சேவை செய்யற அந்த பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுன்னு தன்னலமற்ற பக்தியை வளர்த்துக்கணும். தினமும் பகவானோட திருநாமங்களை மனப்பூர்வமா ஜபிக்கணும். இந்த மூணையும் நாம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தா கண்டிப்பா நம்ம நம்பிக்கை ஆழமாகும். நாம கனிஷ்ட நிலையிலிருந்து மத்திம நிலைக்கும், படிப்படியா ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட நிலையான உத்தம நிலைக்கும் கண்டிப்பா உயர முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 பார்ட் வீடியோ சீரீஸை முழுசா பார்த்த நீங்க இப்ப மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ எந்த நிலையில இருக்கீங்க? அடுத்து எந்த நிலைக்கு போக ஆசைப்படுறீங்க? மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுத்திருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மற்றும் ஆன்மீகத்துல ஆர்வம் உள்ள எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆழமான பகவத்கீதை விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையோடு இருப்போம். ஹரே கிருஷ்ணா.